ஹிஸ்ட்ரியில இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு சைனால அவ்வளோ மழை, வெள்ளம், நிலச்சரிவுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டையே போட்டு குலுக்கி எடுத்துட்டு இருக்கு. வருஷம் வருஷம் ஒரு சில நாட்டில் அதிகப்படியான வெள்ளம் இருக்கும்னு சொல்லுவாங்க, அதிகப்படியான நிலச்சரிவு இருக்குன்னு சொல்லுவாங்க, மழை ரொம்ப அதிகமாக இருக்கு, வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்கும்? மெயினான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம் எப்படி இருக்கும் நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. அதுக்கு உதாரணம் இது ஒன்று. இதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. அவங்க எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருப்பாங்க, இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி போகிறதுக்கு எந்த மாதிரியான வழியெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நாடே இப்போ அவ்வளோ பெரிய வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கு. இது பருவநிலை மாற்றத்தினால இன்னுமே அதிகப்படியும் பாதிக்கும். இது சைனா மட்டும் இல்லை, இனி வரப்போகிற நாட்களில் எல்லா நாடுகளையும் இந்த பருவநிலை மாற்றத்தை சந்திக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனாவில் அதிகப்படியான மழை இருக்கா, அதே போல் ஒரு சில நாடுகளில் அதிகப்படியான வெயில் இருக்கும். ஜஸ்ட் 45 டிகிரி வெயிலுக்கு எல்லாருமே ஃபேன், ஏசின்னு சொல்லிட்டு கடையில் அந்த அளவுக்கு அடிச்சு பிடிச்சுன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் அங்கே இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா, சரி இந்த பிரச்சனைலாம் தாண்டி எப்படி இன்னும் மழை இருக்கும், அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சைனா மக்களுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை அதுலேயே வந்திருக்கு. என்ன தெரியுமா? சைனாவில் ஒரு மிகப்பெரிய பாம்பு பண்ணை இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான மேற்பட்டோர் பாம்புகள் வளர்க்கப்படுது. ஓகேங்களா? அந்த பண்ணை இந்த வெள்ளம் ஏற்பட்டுச்சுல, இதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட பாம்புகள் அதுலேயும் ரிலீஸ் ஆகி மனுஷங்க இருக்காங்களா அந்த ஏரியாக்குள்ளே மூணுச்சு. ஏன்னா தண்ணி எங்கேருந்து வருது, ஸோ தண்ணியில் அப்படியே அடிச்சுன்னு அந்த ஏரியாவுக்குள்ள. இந்த அளவுக்கு சைனா பாதிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பருவநிலை மாற்றம். ஒரு பருவநிலை மாற்றம் இது மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையும் தாக்க போதும் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்களுக்கு ரொம்பவே டேஞ்சர்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருமே சேஃப்டியாக இருந்துக்கோங்க. வெயில் அதிகப்படியாக வெளியே போகாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் மற்ற நாடுகளுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போமா. பை.